இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கோம், ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் நம்ம வீக்கெண்ட் பேட்ச்ன்ற போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஹாய், மஞ்சுளா ஃப்ரம் சென்னை. பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கேட்டுட்ருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வீக்கெண்ட் பேட்ச் எப்படி இருக்குது, ஜாயின் பண்ணலாமா. நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 4 பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வீக்கெண்ட் பேட்ச் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஸ்கோப் இருக்குது, உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கைடன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேம் கிட்ட எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணிவிடுவாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே எங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாததும் நாங்கள் இங்கேருந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அதோட அவுட்புட் வருதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டி இவ்வளோ தான் தரணும் அப்படிலாம் இல்லை, நம்ம எப்படி கேட்டாலும் தருவாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு எப்பயோ. இப்போ 1 மந்த் கழிச்சு இப்போ நாங்கள் அவுட்டோர் ஷூட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இது எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். நிறைய கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கெயின் ஆயிருக்கு. அதே மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பண்ணும்போது. அவுட்டோரில் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அதையும் மீறி நாங்கள் அந்த மேக்கப்பை ஸ்டே பண்ண வைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சாரி ப்ளீட்டிங்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து கிட்ட எங்களை கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவுட்டோர் ஷூட்டாக இருந்தாலும் பார்க்காம இல்லை, எங்களை கிட்ட கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அஷ்மிதா மேம், திவ்யா மேம், அங்கே ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.